நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சுரேஷ் இன்னும் 2-3 இடம் சொன்னா அங்க போய் பார்க்கலாம். சரி, போய் பார்க்கலாம். கொஞ்சம் வேகமா போங்க. வேகமா தான் போயிட்டு செல்லமா. என்ன துமுறு உனக்கு? தப்பிக்க முடியாது. நான் கார்த்தி பேசுறேன். இது என்ன புது நம்பரா இருக்கு? சதீஷை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது செல்போன் கீழே விழுந்துருச்சு. சரி, அவனை பிடிச்சியா இல்லையா? ஐயோ, நான் பிடிச்சிருந்தா அவனை கூட்டு வந்திருப்பேன்ல. அப்படின்னா கோட்டை விட்டுட்டேன்னு சொல்லு. இல்ல கோமதி, அவனை எப்படியாவது நம்ம கஸ்டடி கூட்டத்தெல்லாம் ட்ரை பண்ணேன். அவன் எஸ்கேப் ஆயிட்டே இருந்தான். வேற வழி இல்லாம நீ சொன்ன மாதிரி அவனை ஷூட் பண்ணிட்டேன். செத்தானா பொழைச்சானா கூட தெரியல. இருட்டில் அவனை ஃபாலோ பண்ண முடியல கோமதி. என்ன கார்த்தி, இப்படி சொதப்பிட்டியே? இப்ப ஸ்னேகா கேட்டா அவளுக்கு நான் என்ன பதில் சொல்றது? இத பார், நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. குண்டடிப்பட்ட சதீஷ் என்ன ஆனான்னு எப்படியாவது கண்டுபிடி. சொல்றது புரியுதா? நான் அது வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்றேன்.
குடிக்கலன்னா ஃப்ரிட்ஜில் தண்ணி கூட கிடையாது. வெளியே போயிட்டா. சதீஷ். என்னது? சதீஷ். சதீஷ், என்னாச்சு? என்னது? Oh my God. என்னாச்சு சதீஷ்? ஐயோ, என்னாச்சு சதீஷ்? என்னாச்சு? என்ன சுட்டுட்டாங்க. யார் சுட்டாங்க? ஸ்னேகாவோட ஆளுங்க. ஸ்னேகாவா? அவகிட்ட நீ எப்படி மாட்டின? ஏகேக்கு பயந்துனா அவகிட்ட தான் அடைக்கலமா இருந்தேன். நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரையும் ஏகே தான் கொலை பண்ணாருங்கிற சந்தேகத்துல நான் ஸ்னேகா கிட்ட அடைக்கலமாயிருந்தேன். அவரோட விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஏகேவ வலையில விழுவச்சு அவ காரியத்தை சாதிச்சுக்கிட்டா. இப்ப கூட அந்த காலேஜ் எழுதி வாங்கறதுக்காக தான் அவ திட்டம் போட்டுட்டு இருக்கா. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நாங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்தேன். அப்பதான் அவளோட ஆளு சுட்டுட்டான். செல்வா, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாம். முதல்ல ஹாஸ்பிட்டல் போல. வாங்க வாங்க. வா, வா, பார்த்து வா. சீக்கிரம். ஐயோ, சதீஷ் ரொம்ப முரண்டு பிடிச்சா ஷூட் பண்ணிடுவேன் வேற சொல்லிருக்கா. அங்க என்ன ஆச்சுன்னே தெரியலையே. இதுக்கு மேல அந்த கார்த்திகை நம்பி பிரயோஜனமே இல்ல. கோமதிக்கு போன் பண்ணிட வேண்டியதான். கமேன். வாங்க வாங்க ஏகே, வாங்க உட்காருங்க. ஐயோ, என்னால நம்பவே முடியல. என்னையும் ஒரு பெரிய மனுஷியா மதிச்சு என் வீடு தேடி வந்திருக்கீங்களே, தேங்க்ஸ். நீ பெரிய மனுஷியா? காரியம் ஆகணும்னா கழுதியோட கால கூட பிடினுவாங்க. அப்படி நினைச்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். ஓஹோ, நீங்க இப்பதான் அப்படி நினைக்கிறீங்களா? நான் ஆரம்பத்துல இருந்தே அப்படி நினைச்சுதான் இந்த கழுத கால நான் பிடிச்சிருக்கேன். உன் கூட சேர்ந்து பழமொழியெல்லாம் டிஸ்கஸ் பண்ண நான் இங்க வரல. யார தேடுறீங்க ஏகே? என் வீட்டுக்காரரையா? ஏகே சார், ஒரே உரையில 2 கத்தி வேண்டான்னு சொல்லுவாங்கல்ல, அதனாலதான் அவரை வெளியில அனுப்பிட்டேன். ஏ ஸ்னேகா, என்கிட்ட காமெடி பண்ணாத. நாள் கணக்கா மாச கணக்கா அந்த தேடிதான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சதீஷ் எங்க? அவனை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? சீக்கிரமா சொல்ல. கதையை முடிக்க இந்த துப்பாக்கி துடியா துடிச்சுக்கிட்டு இருக்க. கையை எடுங்க சார். துப்பாக்கியை காட்டி இந்த ஸ்னேகாவை எந்த கொம்பனாலையும் மிரட்ட முடியாது. யாருக்கிட்ட சார் காது குத்துறீங்க? என்னமோ நீங்க தான் இந்த துப்பாக்கியால அந்த 3 பேரைய சுட்டு கொண்ட மாதிரி பிலிம் காட்டுறீங்க. அப்போ அந்த சஞ்சீவ் என்ன வெட்டியா வேலைய பார்த்துட்டு இருந்தான்? ஏய், பழைய கதையை பேசாத. அந்த சதீஷ் எங்க? அத சொல்லு. அது என்ன சார், அவ்வளவு ஈஸியா பழைய கதைன்னு சொல்லி முடிச்சிட்டீங்க? உங்களுக்கும் அந்த கொலைகளுக்கும் உள்ள பழைய தொடர்பு 2 2 4ன்னு கணக்கு போட நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். உங்க மக அஞ்சலி, உங்க வைஃப் மதுமிதா, எத்தனை பேரை நான் ஃபாலோ பண்ணிருப்பேன் தெரியுமா? கடைசியில எதேச்சியா அந்த 6 அடி மனுஷ சஞ்சீவ ஃபாலோ பண்ணும்போது தான் தெரிஞ்சது 2 2 4 இல்ல 40ன்னு. நல்லா தேடுங்க ஏகே.
சித்தப்பா 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 என்னாச்சு? ஏன்டா இப்ப கத்துற? அவ அழுதுட்டு இருக்கா. அவளை நான் தூங்க வைப்பனா உன்னை பாப்பனா? இப்ப என்ன வேணும் உனக்கு? நேரம் என்னாச்சுன்னு பாருங்க. செல்லம்மா இன்னும் வீட்டுக்கு வரல. ஆமா, அதான் தெரிஞ்ச கதையாச்சே. இப்ப என்ன வேணும் உனக்கு? ஒரு போன் போட்டு கேளுங்க எங்க இருக்கான்னு. ஏன் அதை நீங்க பண்ண மாட்டீங்களோ? ஏன் நீங்க பண்ண மாட்டீங்களோ? ஓஹோ, இதுல குறைச்சலடா உங்களுக்கு. உங்க 2 பேர் நடுவுல மாட்டிட்டு நான் எல்லாம் அவஸ்தைப்படுறேன். போனை போடுங்க. நாட் ரீச்சபிள்னு வருது. போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா பத்தியா? என்னதான் பண்ணி தொலைறாளோ? பத்தியாடா, இதுக்குதான் சத்தம் போடாதுன்னு சொன்னேன். இப்ப அவ அழ ஆரம்பிச்சிட்டா. என்ன பண்றது? உங்க 2 பேர் மத்தியில மாட்டிட்டு நான் படாத அவஸ்தைப்படுறேன்டா. அடாடாடாடா, வரமா வந்துட்டேன். அழாத ராஜா, இந்த வந்துட்டேன். உங்க அப்பனா பாப்பனா உன்ன பாப்பனா? வயசான கிடைச்சானா? வீடு பூரா தேடியாச்சு. அந்த ராஸ்கலை காணோம். ஆனா உள்ள ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கே, அது யாரு? உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. ஓஹோ, அப்ப ஆளை கடத்துறதும் குழந்தையை கடத்துறதும் உன்னோட லேட்டஸ்ட் பிசினஸ். ஸ்டாப் இட். ஏய், சத்தம் போட்டா சரியாயிடுமா? வியாபாரம் பேச கூப்பிட்டு என்ன ஏமாத்தணும்னு நினைச்சா நான் சும்மா விட மாட்டேன். ஏமாத்துறது நீங்களா இல்ல நானா? காசை கண்ணுல காட்டாம பொருளை கேட்டா எப்படி ஏகே சார்? என்ன உளர்ற? காலேஜ் டாக்குமெண்ட்ஸை காட்டாம ஆளை காட்டுன நியாயமா? ஏகே சார், நீங்க டாக்குமெண்ட்ஸ் இந்த கையில வைங்க. சதீஷை நான் உங்க கையில கொடுக்குறேன். என்னடா அது வீடு புறா தேடிட்டோமே, இங்க எங்கேயுமே இல்லாத அந்த 80 கிலோ உருவம் வேற எங்க இருக்கும்? எங்க இருந்து கூட்டிட்டு வருவான்னு யோசிக்கிறீங்க தானே? ஒரு போன் போட்டா போதும், சதீஷ் உயிரோடவோ இல்ல பொணமாவோ இருக்கிற இடம் தெரிஞ்சிடும். அவன் எனக்கு உயிரோட வேணும். அவன் சாவு என் கையால தான் நடக்கணும். அது உங்க அதிர்ஷ்டம் இல்ல அவன் துரதிர்ஷ்டத்தை பொறுத்தது. நான் கொடுத்த வாக்குப்படி சதீஷை நான் ஒப்படைக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். உங்க வாக்கு? நீயே வாக்கு பத்தி பேசுறப்போ நான் வாக்கு தவறுவேனா? இந்தா நீ கேட்டது. அவினாஷ், டாக்டர், துப்பாக்கி குண்டு லேசா உடம்புல உரசுனதுனால பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. 1 or 2 hours அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி நீங்கள் அழைச்சிட்டு போயிடலாம். அவசரம் இல்லை டாக்டர், குணமாற வரைக்கும் இங்கே இருக்கலாம் இல்லையா? நோ அவினாஷ், நீங்கள் ஃப்ரெண்டுங்கிறதுனால நான் அவரை இங்கே அட்மிட் பண்ணேன். போலீஸுக்கு தெரிஞ்சால் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். விடிஞ்ச உடனே நீங்கள் அவரை அழைச்சிட்டு போயிடுங்க. சரிங்க. இது என்னது? புதுசா வேற ஏதோ டாக்குமெண்டா இருக்கு. நான் கேட்டது ஒரிஜினல் காலேஜ் டாக்குமெண்ட். கழுத்துல தாலிதான் இல்லைன்னு நினைச்சேன். மண்டல மூளையுமா காலி? காலேஜ் பத்திரம் உன் கைக்கு வந்தா மட்டும் உடனே நீ காலேஜுக்கு சொந்தக்காரி ஆயிட முடியுமா? முட்டாள், இது பவர் ஆஃப் அட்டார்னி. காலேஜ் சம்பந்தப்பட்ட சகல சொத்துக்களுக்கும் உன்னை பொறுப்பாளி ஆக்கியிருக்கேன். வாங்கிக்கிட்டு சதீஷ் இருக்கிற இடத்த சொல்லு. சீக்கிரம் சொல்லு. உங்களை நம்பலாம்ல? நான் கேட்க வேண்டியது. சீக்கிரம் போனை போடு. சதீஷ் இருக்கிற இடத்த சொல்லு. என்ன பண்ணல செல்லம்மா? ஏகேக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்ல. என்ன சொல்றீங்க? ஏகே இங்க வந்தா பெரிய பிரச்சனை ஆகும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிரச்சனைய ஏகே வீட்டுல வச்சு பேசி தீர்த்து வச்சிடலாமே. இல்ல, ஏகே வீட்டுல வச்சு பேசினா அவர் சமாதானம் ஆக மாட்டாரு. இது ஒரு பொது இடம். இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல இங்க வச்சு பேசினா கொஞ்சம் நாகரிகமா நடந்துக்குவாரு. அந்த சூழ்நிலை நாம பயன்படுத்திக்கலாம். ஓகே.
ம் பேசுங்க. ஹலோ, நான் செல்லம்மா பேசுறேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் பிஸியா கிளம்பிட்டு இருக்கேன். அப்புறமா பேசுறேன் செல்லம்மா. உங்க பிஸி என்னன்னு எனக்கு தெரியும். நீங்க சதீஷை தேடி தானே அலையறீங்க. உங்க கையால அவனை கொல்லணும் அதானே? அனாவசியமா எதுவும் பேச வேண்டாம். நான் போனை கட் பண்றேன். எனக்கு அவசரமான வேலை இருக்கு. ஒரு நிமிஷம் இருக்க, கொஞ்சம் இருக்க. நானும் அதுக்கு தான் கூப்பிடுறேன். ஏகே, நான் கேட்காமலே நீங்க எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. அதுக்கு நன்றி கடனாதான் நீங்க கேட்காமலே நான் இப்போ உங்களுக்கு ஒரு உதவி பண்ண போறேன். உங்களுக்கு வேணுங்கிறது சதீஷ் தானே? அவன் இப்ப ஏன் கஸ்டடியில இருக்கான். அவனை நானே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நான் சொல்ற இடத்துக்கு நீங்க உடனே கிளம்பி வாங்க. உடனே வாங்க. ஓகே, இப்பவே வரேன். சரி. போன்ல யாரு? செல்லம்மாவா? என்ன சொல்றாங்க? எதுக்காக நான் உன்னை இத்தனை நாள் கெஞ்சினேனோ அதை உடனே பண்றேன்னு ஒரே போன்ல சொல்லிட்டாங்க. என்ன சொல்றீங்க? இதுக்கு நீ அவசியமே இல்லைன்னு செல்லம்மா சொல்லிட்டாங்க. சதீஷ் இப்ப செல்லம்மா கஸ்டடியில தான் இருக்கான். நிஜமாவா? எப்படி? அத உன் அடியாள் கிட்ட நீயே கேளு. நீ என்கிட்ட வியாபாரம் பேசின, ஆனா செல்லம்மா எனக்கு நன்றி கடன் பண்ணிட்டாங்க. அதான் உண்மையான நட்பு. அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? எதுக்கா இங்க வர சொன்னீங்க? நான் தான் போன்ல சொன்னேங்க, சதீஷ உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அவர் மாமனாரு, அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமா? கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? ஓகே மேடம். ஏய், உன்னை கொல்றதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். சொல்றது கேளுங்க. இவன் நல்லவனே இல்ல. இவனை கொல்லாம விட மாட்டேன். இவனை கொன்னாதான் நிம்மதி. என்ன கொலை பண்ண போறியா? வா, கொலை பண்ண. ஆனா அதுக்கு முன்னாடி நான் உன்னை கொலை பண்ண. வா, பார்க்கலாம். சொல்றது கேளுங்க. பார்க்கலாம். Come on. சொல்றது கேளுங்க. எப்படி கொலை பண்றான்னு பார்க்கலாம். என்ன இது? இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க போது எல்லாத்துக்கும் தலையாட்ட. இப்ப எதுக்கு இந்த கொலைவெறி? ஓ மேலதான் எல்லா தப்பும். ஒரு பொண்ணை கதற கதற கற்பிச்சிருக்க. எந்த அப்பா பாத்துக்கிட்டு சும்மா இருப்பான்? கொலைதான் செய்வான். நல்லா சொல்லுங்க செல்லம்மா. நான் போட்டு தள்ளிடுறேன். அவங்க 3 பேரையும் நான் தான் கொலை பண்ணேன். உன்னையும் கொன்னுடுறேன். என்ன சொல்றீங்க கே? நீங்க சொல்றது எல்லாமே உங்களுக்கு எதிராக போயிடும். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல.
எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. ஜெயிலுக்கு போறத பத்தி நான் கவலைப்படல. எல்லாத்தையும் முடிவு பண்ணிதான் இவன் ஃப்ரெண்டுகளை கொன்னேன். இவனை கொல்றதுக்கு முன்னாடி இவன் கொன்ன அவசரப்பட்டு இவனை காப்பாத்துறதுக்காக எல்லா பழியும் தானே ஏத்துக்கிட்டு ஜெயில போய் உட்காந்துக்கிட்டான். இல்ல, நீங்க தப்பா பேசுறீங்க. இவருக்காக உன்னை அஞ்சலி ஜெயிலுக்கு போல. உங்க மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கா. உங்களுக்காக தான் அவன் ஜெயில உட்காந்துட்டு இருக்கா. இப்ப என்ன காலத்துக்கு அவளை அழ வைக்க போறீங்களா? என் பொண்ணு ஏன் அழ போறா? இவனை போட்டு தள்ளிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். என் பொண்ணு வெளியில வந்துருவா. அவளுக்கு என்ன இல்ல? காசு, பணம், சொத்து, சுகம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன். இங்க இல்ல, அவ அமெரிக்காலே போய் செட்டில் ஆகலாம். புரியாம பேசுறீங்க கே. சதீஷ் மேல அஞ்சலி உயிரை வச்சிருக்கா. தனக்கு பிறக்க போற குழந்தை அப்பா இல்லாத குழந்தையா பிறக்க கூடாதுங்கிறதுக்காக அவ தினம் தினம் அழுது எனக்கு மட்டும் தான் தெரியும். கே, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. உங்க பொண்ணுக்காக சதீஷ மன்னிச்சு விட்டுடுங்க கே. முடியாது, முடியாது, முடியாது. உனக்கு கொல்லாம விட மாட்டேன். அதெல்லாம் விட மாட்டேன். என்ன பண்ணு கேக்க? உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன். அவருங்க மாப்பிள்ள, அவரை கொல்ல போறீங்களா? என்ன நீங்க பேசுறீங்க? நீங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா பத்திட்டு எரியுது. ஏன் செல்லம்மா, எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டீங்களா? என் பொண்ணை கற்பழிச்சதுக்கு இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் எவ்வளவு கோர்ட் கேஸ் ஏறி இறங்கினீங்க. ஏன் இப்படி மாறிட்டீங்க சொல்லுங்க. என்னைக்கு அஞ்சலி இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் அன்னைக்கு அவரை மன்னிச்சிட்டேங்க. இப்ப கூட உங்களை பத்தி அஞ்சலி பத்தி அவ்வளவு எடுத்து சொல்லிருக்கேன், திருத்தி வச்சிருக்கேன். திருந்தனை விட தண்டிக்கணும்னு நினைக்கிறது மகா பாவம். பாவ புண்ணியத்தெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. அப்படியா? சரி, இதுக்கு மேல அவனை கொல்லணும்னு நினைச்சு அவனை கொன்னுடுங்க. வாங்க. ஏற்கனவே 3 கொலை பண்ணிருக்கீங்க. 4வது கொலை பண்றது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல. விடுங்க அவினாஷ், கொலை பண்ணுங்க. அதுக்கு நான் விட மாட்டேன். ஏகே, கண்ட்ரோல் யுவர். சொல்லுங்க ஏகே, 3 கொலை பண்ணிருக்கீங்க. இப்ப சதீஷை கொல்லிட்டா உங்க பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? கொடுங்க ஏகே. டேப்பா, அங்க எங்கடா போற? போன் போட போறேன். எப்பா, அதுதான் எத்தனை தடவை போட்டாலும் நாட் ரீச்சபிள்னு வருது. அப்புறம் நீ என்னடா போன் பண்றது? வா வா சாப்பிடுவோம். என்ன? வாயா சாப்பிடலாம், வா. சாப்பாடு? இந்த நிலைமையில சாப்பாடு ஒரு கேடா? ஏடா, அவன் மேல இருக்கிற கோவத்துல சாப்பிடாம பட்டினி இருப்பியா? நல்ல ஆள்றா நீ, சாப்பிடுறா. எனக்கு சாப்பாடு வேண்டாம். சாப்பாடு 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 எப்ப சாப்பாடு தானே உங்களுக்கு? செல்லம்மா, நீங்க ஏகேவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க அவருக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னதுமே என்ன நடக்குமோ எது நடக்குமோ நான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். ஆனா ஏகே தானும் ஒரு பெரிய மனுஷங்கிறத நிரூபிச்சிட்டாரு. ஏகே, ஒரு சின்ன அட்வைஸ். ஏற்கனவே 3 கொலை பண்ணிருக்கீங்க. போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்களா போய் சரணடைஞ்சா நல்லா இருக்கும். இது ஒரு லாயரா நான் கொடுக்குற ஒரு சின்ன அட்வைஸ் தான். அதுக்கப்புறம் கோர்ட்ல எப்படியாவது நான் வாதாடி உங்களை நான் வெளியில கொண்டு வந்துடுறேன். என்ன வெளியில கொண்டு வரது இருக்கட்டும்.
என் பொண்ணை வெளியில கொண்டு வர ஏற்பாடு பண்ணுங்க. நான் வீட்டுக்கு போறேன். என் பையன் கிட்ட சில விஷயங்கள் நான் பேச வேண்டியிருக்கு. நான் கிளம்புறேன். தேங்க்ஸ். வரேன். ஏகே, வீட்டுக்கு தானே போறீங்க? மாப்பிள்ளையும் கூட்டிட்டு போங்க. நான் சொல்றது கேளுங்க ஏகே. வா. வரேன் செல்லம்மா. குழந்தை அழுது பாருங்க. மேடம், நான் தான் கார்த்தி பேசுறேன். கார்த்திக், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்பதான் உங்களுக்கு என் ஞாபகம் வந்ததா? ஏங்க, எத்தனை தடவை உங்களுக்கு ஃபோன் பண்ண தெரியுமா? ஏன் ஃபோன் எடுக்கல? இல்ல மேடம், சதீஷை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது செல்போன் கீழே விழுந்துருச்சு. சரி, இது என்ன புது நம்பரா இருக்கு? பக்கத்துல இருக்க ஒரு பிசிஓல இருந்து பண்றேன் மேடம். மேடம், எல்லாமே தலைகீழ ஆயிடுச்சு மேடம். எப்படி? எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல தானே இருந்துச்சு. நீங்க கூட சதீஷை ஷூட் பண்ணிட்டு தான் கோமதி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலே. அப்பெல்லாம் நம்ம பக்கம் வீசின காத்து திடீர்னு எப்படி செல்லம்மா பக்கம் வீசுச்சு? மேடம், அது நீங்க கோமதி எல்லாம் போய் தானே சொல்றீங்க. நான் நம்பல. எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், அதுக்காக தான் அப்படி பண்றீங்க. மேடம். ஆமா, அதுதான் உண்மை. பின்ன நம்ம கிட்ட இருந்த சதீஷ் எப்படி செல்லம்மா கைக்கு போக முடியும்? கார்த்திக், உங்களுக்கு ஒரு ஜோக் தெரியுமா? செல்லம்மா ஏகேக்கு ஃபோன் பண்ணி சதீஷ் என்கிட்ட தான் இருக்கா, வாங்கன்னு சொல்லிருக்கா. இந்த முட்டாளும் அதை நம்பிக்கிட்ட அவகிட்ட போயிருக்கு. இல்ல மேடம், செல்லம்மா நம்ம எல்லாரையும் தான் முட்டலாக்கிட்டாங்க. என்ன சொல்றீங்க? அப்போ அந்த செல்லம்மா சொன்னது உண்மையா? உண்மையிலேயே சதீஷ் செல்லம்மா கஸ்டடிக்கு தான் போயிட்டானா? அப்ப நீங்க சுட்டேன்னு சொன்னது? மேடம், நான் சுட்டதெல்லாம் உண்மைதான். வெறும் காயம் படிச்சே தவிர அவன் ஸ்பாட்லேயே சாவல மேடம். அதனால எதுவுமே பண்ண முடியாது மேடம். அது மட்டும் இல்ல, செல்லம்மா அவனை ஏகே கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. So what? So what, கார்த்திக்? No problem. ஏகே தான் சதீஷை பார்த்த மறு நிமிஷமே ஸ்பாட்லயே கொண்டு இருப்பாரு. அதுதான் இல்ல மேடம். செல்லம்மா என்ன மந்திரம் போட்டாங்களோ, மாமா மாப்பிள்ளைன்னு 2 பேருமே ஒன்று சேர்த்துட்டாங்க. இது எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்கணும்னு ஃபோன் பண்றேன். ஸ்னேகா, எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு. எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு கோமதி. எப்படி நடந்துச்சு சொல்லடி, எப்படி நடந்துச்சு? நம்ம அந்த ஏகேவியும் சதீஷையும் சந்திக்க வைக்கிறதுக்காக போட்டு வச்ச திட்டம் எப்படி எப்படி லீக் ஆச்சு? யார் அந்த செல்லம்மாவுக்கு சொல்லிருப்பாங்க? அதான் எனக்கும் தெரியல. நானே ரொம்ப குழம்பு போயிருக்கேன். ஒருவேளை தப்பிச்சு ஓடும்போது அந்த சதீஷை செல்லம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லிருப்பாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா முதல்ல சதீஷ் கிட்ட போனே கிடையாது. அது மட்டும் இல்லாம கார்த்திக் சொன்னதை வச்சு பார்த்தா குண்டடி சதீஷ்க்கு பலமா பட்டிருக்கும். அப்புறம் எப்படி? ஆமாண்டி, நான் உன்ன கேள்வி கேட்டா நீ என்ன கேள்வி கேட்கறியா? கோமதி, இதை இப்படி விடக்கூடாது. அந்த
செல்லம்மா ஒரு போன் பண்ணதும் அந்த ஏகே எப்படி கட்சி மாறினா தெரியுமா? ஆக செல்லம்மா மறுபடியும் ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்கா. இப்படியே விட்டா கூடிய சீக்கிரம் அவ விஸ்வரூபம் எடுத்துருவா. அப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கும் அந்த பயம் இருக்கதா செய்யுது. எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ நம்ம வலைக்குள்ள அந்த ஏகேவை கொண்டு வந்த. ஆனா அந்த செல்லம்மா அது நிமிஷத்துல தட்டிட்டு போயிட்டாளே. இனி அவ அஞ்சலிய ரிலீஸ் பண்ணி வெளியில கொண்டு வந்துட்டானுவே, ஏகே மொத்தமா செல்லம்மாவோட அடிமையாவே மாறிடுவாரு. விட மாட்டேன், விடவே மாட்டேன். அவ்வளவு ஈஸியா அந்த செல்லம்மாவை நான் ஜெயிக்க விட மாட்டேன். ஒன்னதாண்டே கூப்பிடல, நில்லடே. என்னடே நான் பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. என்ன அவ்வளோ திமிரா போச்சா உனக்கு? ஏய், உன் நெஞ்சில பயம் இல்லையாடி? இப்ப நான் யாருன்னு உள்ள வந்து காட்டணுமா? வெளியே வரியா இல்லையாடே? ஏய் வாடேனா. ஏய், உனக்கு அறிவு இருக்கா? அவகிட்ட போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. யார பார்த்து கேள்வி கேக்குற? உன்னை பார்த்து தாண்டி கேக்குறேன். அவளே நிற மாசம் கர்ப்பிணியா இருக்கா, அவகிட்ட போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன உன்னை கேட்க ஆள் இல்லன்னு நினைப்பா? ஏய், என்னடி பண்ணுவ? நீ என்னடி பண்ணுவ? நீ என்னடி பண்ணுவ? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? யார கை வச்சியா நீ? போடுறேன். அப்படி கைய வைக்கிறியா நீ? யார மேல கை வைக்கிற? உன்னோட கால்ல நட்டடி நிக்கிற திரியற. ஏய் ஏய், ஓடுற பாத்து கை வைக்கிற. அவ்வளவு தூரம் வச்ச உனக்கு. யாவனே கை வைக்கிற? யார நினைக்கிறீ? ஏய் அவங்க மேல கை வைக்கிற அளவுக்கு ஆமா. கை சொல்றேன்ல, விடுடி. ஏய் ஓடி போறோம். ஏய் இப்படி ஏய் தள்ளி போ சொல்றேன்ல. ஏய் ஓடி ஓடி அடிச்சிட்டு கைய கால உடைக்க சொல்லு. வேற மாதிரி வா குழந்தைய கொடுங்க, குளிக்க வைக்கணும். ராத்திரியில எங்க போன? இந்த வார்த்தையே தப்புங்க. நான் எங்கேயோ போய் சுத்திட்டு வந்த மாதிரில கேக்குறீங்க. நான் போகும்போது சொல்லிட்டு தாங்க போனேன்.
நான் 2 உயிரை காப்பாத்திட்டு வந்திருக்கேங்க. ஏமா என்னம்மா பேசுற? ராத்திரி போன, நீ எங்க போன, என்ன ஆச்சுன்னு ஒரு தகவலும் இல்லையாம்மா? மாமா நீங்க புரியாம பேசாதீங்க. ஏங்க நம்ம பீச்சுக்கு போனோமா, அப்ப நான் அங்க சுரேஷை பார்த்தேன். அப்ப அவன் ஒரு விஷயம் சொன்னாங்க, ஏகே சதீஷை கொல்றதுக்காக துப்பாக்கி எடுத்துட்டு போயிருக்காருன்னு. எப்படியாவது காப்பாத்திடுங்கன்னு சொன்னா. எனக்கு அஞ்சலி ஞாபகம் தாங்க வந்துச்சு. அவ விதவை ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். அதான் நான் சதீஷை தேடி எப்படியாவது காப்பாத்தணுங்கிறதுக்காக போயிருந்தேன். சதீஷை கண்டுபிடிக்கிறதுக்கே ராத்திரி ஆயிடுச்சு. அவன் குண்டடிப்பட்ட ஆபத்தான நிலையில ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். ஹாஸ்பிட்டல் இருந்து அவனை காப்பாத்தி ஏகேவையும் சமாதானப்படுத்திட்டு வரேன். என்னம்மா பேசுற? சதீஷை காப்பாத்தினேங்கிற, ஏகேவை சமாதானப்படுத்தினேங்கிற, ஆனா வீட்டுல இருக்கிற 2 பேரும் மறந்துட்டியே. இவன் பொண்டாட்டிய காணும்னு தவியா தவிக்கிறான், குழந்தை அம்மாவை காணும்னு சொல்லி துடியா துடிக்கிறான். இவங்களுக்கு நீ யோசனை பண்ணி பாத்தியா? சித்தப்பா, ஏன் சொல்லுமா? அப்போ இத்தனை கொலைகளையும் பண்ணது ஏகே தானா? ஆமாங்க. அவரையும் நான் போலீஸ்ல சரண்டர் ஆக சொல்லிருக்கேன். ஏண்டா அவ வந்தா 4 வார்த்தை கண்டிப்பான்னு பார்த்தா அவ ஏதோ கதை சொல்றா, நீ கேட்டுட்டு இருக்கிய? சித்தப்பா, பேச வேணான்னு சொல்றான்ல. இத பாருங்க, ஏகே இப்ப வேணா நம்ம கிட்ட கோவமா நடந்திருக்கலாம், ஆனா அவர் செஞ்ச உதவியெல்லாம் நம்மளால மறக்க முடியாது. அந்த மனுஷனுக்கு பொண்ணு மேல எவ்வளவு பாசம் இருந்திருந்தா இந்த கொலைகள் எல்லாம் பண்ணிருப்பாரு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. அதுக்காக ராத்திரி முழுக்க வீட்டுக்கு வராம இருக்கிறது தப்பு. கை குழந்தைய பத்தி நினைக்கவே மாட்டேங்கிற செல்லமா. இல்லைங்க, நான் லேண்ட் போன்ல ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். பெல் அடிச்சுக்கிட்டே இருந்தது, யாருமே எடுக்கல. நான் உங்க செல்லுக்கு ட்ரை பண்ணேங்க, ஏன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது? நான் உன்னை சந்தேகப்பட்டு கேட்கல செல்மா. நீ போகும்போது சொல்லிட்டு தான் போன. ஆனா போன இடத்துல உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ நான் வேதனைப்பட்டது எனக்கு தான் தெரியும். தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரிலாம் செய்யாத. அது இல்லைங்க, நீங்க வந்து அது விடு. நீ முதல்ல குழந்தைய தூக்கிட்டு போய் குளிப்பாட்டு போ. வா. எங்க போனார் இந்த ஏகே? ராத்திரி போன மனுஷன் இன்னும் காணோம். எங்க போனாரோ என்னவோ. அம்மா, ஐயாவோட அழுக்கு துணி எடுத்து கொடுத்தா துவைச்சு போட்டுறேம்மா. ஆமா, ஐயாவே காணோம். ஐயாவோட துணிதான் முக்கியமா? போய் வேலையை பாரு. சுரேஷ், 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 டேய் சுரேஷ். இவன் வேற குடிச்சிட்டு வந்து தூங்கிட்டு இருக்கான். எழுப்பி தேட சொல்லானா இவன் எங்க எந்திரிக்கிறது? சுரேஷ், டேய் சுரேஷ். வந்துட்டாரு. சதீஷ் இவர் கூட. சதீஷ் வாங்க மாப்ள, வாங்க உட்காருங்க, வாங்க. ஏங்க
நீங்க எங்க போயிருந்தீங்க? சதீஷ் எங்க இருந்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஆமா, கையில கட்டெல்லாம் போட்டிருக்க. யார் அடிச்சாங்க? ஏங்க, சதீஷ் மேல உங்களுக்கு இருந்த கோவம் எல்லாம் போயிடுச்சா? நீ பாட்டு கேள்வி மேல கேள்வி கேட்காத. முதல்ல சதீஷ்க்கு காஃபி கொடுக்க சொல்லு, எனக்கும் கொண்டு சொல்லு. கற்பகம், அம்மா 2 காஃபி எடுத்துட்டு வாமா. சரிம்மா. சரி, இப்ப சொல்லுங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அத நீங்க பயப்படுற மாதிரி பெருசா ஒண்ணும் இல்ல. என்ன மாப்பிள்ள நீங்க இப்படி சொல்றீங்க? காணாம போன மாப்பிள்ள வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல அடிபட்டு வந்திருக்கீங்களேன்னு துக்கப்படுறதா? நீ எதுக்கு துக்கப்பட வேண்டாம். சதீஷ நான் மருமகனா ஏத்துக்கிட்டேன். அது எனக்கு சந்தோஷங்க. ஆனா யார் மாப்பிள்ளை எப்படி அடிச்சாங்க? என்னை யாரும் அடிக்கல, சுட்டாங்க. என்ன சுட்டுட்டாங்களா? யாரு? உங்க ஃப்ரெண்ட் ஸ்னேகா தான். ஸ்னேகாவா? இப்போ அதை அவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா? ஐயா காப்பி. இந்தாங்க மாமா. நீ சாப்பிடு. சாப்பிடுங்க. ஏங்க, நீங்க 2 பேரும் இப்படி உட்கார்ந்து காஃபி சாப்பிடுறத அஞ்சலி மட்டும் பார்த்தா அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? வாங்க சிவரஞ்சனி, நானே உங்களை தேடி வரணும்னு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. ஏகே, நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். எதுக்காக இவரை அரெஸ்ட் பண்ணணும்? சொல்லுங்க, எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க? மது கொஞ்சம் சும்மா இரு. நம்ம மாப்பிள்ளையோட 3 ஃப்ரெண்ட்ஸ் செத்து போனாங்கல்ல, அவங்கள கொலை பண்ணது நான் தான். ஏகே, என்ன நீங்க என்ன சொல்றீங்க? என் பொண்ணுக்கு அவங்க துரோகம் பண்ணாங்க, நான் அவங்கள பழி வாங்கினேன். ஐயோ, எந்த தப்பும் பண்ணாத அஞ்சலி வெளியில வரணும்னா நான் ஜெயிலுக்கு போகணும். ஏகே, புரிஞ்சுதா? ஏகே, அழாத மது, அழாத. யாரு செல்லமா உங்களுக்கு தகவல் சொன்னாங்க? இல்ல, அவினாஷ் தகவல் கொடுத்தாரு. ஏகே, போலாமா? இல்ல, நான் ஏகேவை விட மாட்டேன். அவரை கூட்டிட்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன். இது பாருங்க, ஏகே எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. எனக்கு தெரியும், அவரை கூட்டிட்டு போக நான் விட மாட்டேன். If you don't mind, என் பையன் சுரேஷ் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரலாமா? ஏகே, ஏகே, Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.